வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜெபம் செய்வோம். அருள் நிறைந்த கடவுளே, இந்த மகிழ்ச்சியான ஓய்வு நாள் நேரத்திலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய திருப்பிரசன்னத்திலே நாங்கள் ஒன்று கூடி உம்மை வழிபடுவதற்கும் அந்த வழிபாட்டினுடைய சூழலை நாங்கள் ஆண்டவரை உணர்ந்து கொள்வதற்கு ஆண்டவரே நீர் எங்களுடைய உள்ளங்களிலே இடைப்படும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். உங்களுடைய தெய்வீக ஆளுகையும் கருவையும் தொடர்ந்து எங்களுடைய ஆன்மீக வாழ்விலே உம்மை போற்றுவதற்கும் துதிப்பதற்கும் எங்களை பயன்படுத்த முடியாது. எங்கள் மீட்பரும் எங்கள் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்வர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பணிந்த நாளிதரை கலிக்கு கொண்டு மகிழ கருவோம். திரியே கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் ரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கொள்கிறே உம்மை போற்றுகிறோம். குமாரனாகிய கடவுளை பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றையும் எங்களுக்குள்ள மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழுந்தவரை உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளை எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே உம்மை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளை உமக்கே எக்காலம் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கா இருப்போம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அணியில் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்க நீதி உள்ளவர். நான் எழுந்தேன் தகப்படத்துக்கு போய் தகப்பனை பணத்துக்கு விரோதமாகவும் பார்வையில் பாவம் செய்தேன். இனி உன்னுடைய மகன் என்று சொல்லப்படும் நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வைங்கள். நமது விளைவிற்காக பரிதபிக்க முடியாத பிரதானாசன் நமக்கிறான். எல்லாவற்றிலும் நம்மை போல சோதித்து பாவம் இல்லாத பிரதானாசன் நமக்கு இருக்கிறான். நாம் முழங்கால் படித்து நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ கடவுளத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். எங்கள் தந்தையாம் கடவுளை, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் விரோதமாக பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உண்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல எங்களால் கையலாரத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் கிருபையாகிறோம். எங்கள் பாவழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரிக்கும். எங்கள் குற்றங்களை விட்டு பிற எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பை பாவனத்தை நம் கட்டளத்தை வாழ்க்கை சீர்படுத்துகிற காலத்தின் தமது பசுத்தாவின் கிருபையும் தேற்று தந்தருவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாம் துதிக்கப்படுவதாக. அன்புக்குரியவர்களே, இந்த மகிழ்ச்சியான நேரத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை அருள் திரு அப்பாதுரை ஐயா அவர்கள் நமக்கு இறை செய்தி அளிப்பார்கள். திருச்சபையின் சார்பாக நான் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான கிறிஸ்துநாத திருச்சபையின் இறைமக்களே, இந்த நாளிலும் இந்த காணொலி காட்சியின் வழியாக இறை செய்தியை குழுமத்திலே பகிர்ந்தளிப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த அருமையான வாய்ப்பை நல்கிய திருச்சபையின் அன்பு ஆயர் ஐயா அவர்களுக்கும் ஆயர் குடும்பத்தாருக்கும் திருச்சபையின் செயலர் பொருளர் மற்றும் கமிட்டி அங்கத்தினர்களுக்கும் இந்த இறை செய்தியை காணொலி காட்சியின் மூலமாக கண்டு கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துதலையும் என் குடும்பத்தின் சார்பிலும் என் ஊழியத்தின் சார்பிலும் உங்களுக்கு தெரிவிப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் தொடர்ந்து இந்த கொரோனா காலத்தில் நம்முடைய கிருபைக்குள்ளாக வைத்து உங்களை மூடி பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென். இன்றைக்கு தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் நீங்கள் நானும் சிந்திக்கும்படியாக கொடுத்திருக்கின்ற தலைப்பு ஆராதனை, அது விசுவாச கொண்டாட்டம் என்ற தலைப்பில் நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். The worship, celebration of faith, வழிபாடு விசுவாசத்தின் கொண்டாட்டம் என்ற சிந்தனை ஓட்டத்தில் நம்மை சிந்திக்க அழைத்திருக்கின்றார். கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவரும் நேற்றைய விசுவாச அனுபவத்தோடு நாளைய விசுவாச நம்பிக்கையோடு, எதிர்கால நம்பிக்கையோடு தற்காலத்தில் நடைபெறுகிற இந்த சூழ்நிலைகள்ல நீங்கள் நானும் பயணிக்க கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம்.
Christian need to learn to live today in remembrance of yesterday and anticipation of tomorrow. கிறிஸ்தவ வாழ்வின் மிக முக்கியமான 3 செயல்பாடு. ஒன்று ஆராதனை, 2 ஐக்கியம், 3வது சாட்சி. இவை இந்த மூன்றிலுமே ஆராதனை முதன்மையானது. The worship is the preeminent duty of Christian life. ஏனென்றால் இது பரலோகம் வரை தொடர்ந்து செயல்படக்கூடிய ஒன்று, இந்த உலகத்தோடு முடிவதல்ல. ஆகவே ஒவ்வொரு கிறிஸ்தவருமே ஆராதனை செய்யக்கூடியவர்கள். தனிப்பட்ட விதத்திலும் பொதுவாக பிற விசுவாசிகளோடு கூடி நாம் ஆராதிக்கிற மக்களாக இருக்கிறோம். அந்த ஆராதனை ஏதோ வாரத்தில் ஒரு நாள் அல்ல, ஞாயிற்றுக்கிழமைகள் அல்ல, தினந்தோறும் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். The daily worship is to the response to the daily grace of God. தினந்தோறும் கடவுளுடைய கிருபையை பெற்று தினந்தோறும் அவரை ஆராதிக்கக்கூடிய மக்களாக கிறிஸ்தவர்கள் செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆக மனிதன் ஒரு ஆராதனைக்குரியவன். Human being is a worshiping being. If refused to worship God as literally cease to be human. எவர் ஒருவர் ஆராதனை செய்ய மறுக்கிறாரோ, படைத்த ஆண்டவரை, படைத்த கடவுளை ஆராதிக்க மறுக்கிறாரோ, அவர் மனிதத்தன்மையை இழக்கின்றார். மனிதனாக இருப்பதற்கு அவர் தகுதியற்றவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கிரேக்க வார்த்தை புரோஸ்குனே என்ற இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், டு கிஸ் டுவர்ட், ஒருவரை முத்தமிடுவது. டு bow down before, ஒருவர் முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுவது. டு prostrate oneself before a superior being, ஒரு நமக்கு மேலான ஒரு சக்தியிடம், அந்த படைத்த ஆண்டவரிடம் முழுமையாக அவருக்கு முன்பதாக நம்மை அர்ப்பணிப்பது, நம்மை கொடுப்பது என்பது ஆராதனையின் கிரேக்க வார்த்தையின் பொருளாக இருக்கிறது. ஆக மனிதனுடைய மனித வாழ்வு நிலைத்திருப்பதனுடைய அடிப்படை நிபந்தனை, அவன் தனக்கு மேலாக இருக்கக்கூடிய ஒருவரிடத்தில் எப்பொழுதுமே அவன் பணிந்து கொள்ளக்கூடியவனாக, அவரை நோக்கி பணிந்து கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை நீங்கள் நான் புரிந்து கொள்ள வேண்டும். The essential condition of human existence is that man should always be able to bow down something infinitely great. ஆகவே ஒரு ஆராதனை செய்யாத ஒரு ஆத்மா அது தன்னில் தானே அது சுருங்கிவிடும், தன்னில் தானே அதனுடைய ஆத்ம தன்மையை இழந்துவிடும். நான் worshiping soul is a shrunken soul. ஆகவே நமக்கு வாரம் ஒரு முறை நாம் ஆலயத்துக்கு செல்லுகின்றோம், வாரம் ஆலயத்துக்கு செல்லுகின்றோம், ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை ஆராதிக்கின்றோம். ஆனால் தனிப்பட்ட டெய்லி வர்ஷிப், அனுதின ஆராதனை என்பது, அனுதின வழிபாடு என்பது நமக்கு அந்நியமாகவே இன்றைக்கு பல நேரங்களில் இருக்குது. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்ப்பது அனுதின ஆராதனை, இந்த டெய்லி வர்ஷிப். தினந்தோறும் ஆண்டவரை ஆராதிக்க எதிர்பார்க்கிறார். பழைய ஏற்பாட்டில் லேவியர் புத்தகத்தில் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் சொன்னால், அங்கு கொடுக்கப்படுகிற கட்டளை என்ன? தினந்தோறும் இஸ்ரவேல் மக்கள் பாவத்திற்கு அவர்கள் நிவாரணம் செலுத்திக் கொண்டே இருக்கிறார்கள், பாவ நிவாரணம் பலி. அதோடு மாத்திரமல்ல, அவர்கள் தகன பலியும் செலுத்திக் கொண்டே இருப்பார்கள், காலை மாலை. ஆக தினந்தோறும் ஆண்டவருக்கு ஆராதனை செய்வது இஸ்ரவேல் மக்களுக்கு கட்டளையிடப்பட்ட ஒரு காரியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில அந்த தானியேல் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, எப்பொழுது அந்தி கிறிஸ்து வந்தாரோ, அந்தி கிறிஸ்து எப்பொழுது இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் காணப்பட்டானோ அப்பொழுது அவர்கள் ஆராதனை நிறுத்தப்பட்டது. என்னால் ஆலயம் சிதைக்கப்பட்டு அதில் அருவருப்பான காரியங்கள் நடத்தப்பட்டதுனால ஆண்டவருக்கும் அவர்களுக்கு உள்ள தொடர்பு அற்று போயிற்று என்று தானியேல் புத்தகம் 8ஆம் அதிகாரம் சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டில் நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த ஏர்லி சர்ச் டிசைபிள்ஸ், அவர்கள் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் ஆண்டவரை ஆராதித்து துதித்துக் கொண்டு ஆண்டவரை பறைசாற்றிக் கொண்டு அந்நியோன்யத்திலும் ஐக்கியத்திலும் வளர்ந்தார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆராதனை தினந்தோறும் நடைபெற வேண்டிய ஒரு காரியம் என்பது திருமறை முழுவதும் இருக்கின்ற ஒரு சிந்தனை என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் நானும் அனுதினமும் ஆண்டவரை ஆராதிக்க பழகிக் கொள்ள வேண்டும். வெறுமன திருச்சபையில் போய் ஆராதிப்பது மாத்திரமல்ல. ஒருவேளை இந்த கொரோனா காலத்தில் திருச்சபை மூடப்பட்டிருக்கிறது, நாம் ஆலயத்திற்கு சென்று ஆராதிக்க முடியவில்லை. நம்முடைய இல்லங்களிலே, நாம் வேலை செய்கின்ற இடங்களிலே, நாம் இருக்கின்ற இடங்களிலே காலை மாலை ஆண்டவரை ஆராதிக்க நாம் பழக வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். அது நம்முடைய ஒரு ஆடை உடுத்துவது போன்று. The worship is a very fabric of our life.
நாம் ஆடை உடுத்துவதை போன்ற, தினந்தோறும் உடுத்துவதை போன்ற ஒரு காரியமாக நம்முடைய ஆராதனை இருக்க வேண்டும் என்று திருமறை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. ஆக இந்த பின்னணியத்துல நான் 3 குறிப்புகளை உங்கள் மத்தியில் வைத்து போக ஆசைப்படுகிற ஆராதனை குறித்து ஆழமாக நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் இன்றைக்கு கொடுத்திருக்கிற தலைப்பின் கீழே அந்த வேத பகுதியின் அடிப்படையில் நீங்கள் நானும் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இவைகளை சிந்திப்பதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, உன்னதத்திலே வாசம் செய்பவரே, பரலோகத்திலே வாசம் செய்பவரே, கேருபீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் உம்மை பரிசுத்தர் 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 என்று துதித்துக் கொண்டிருக்கின்ற அந்த நிலையில மனுக்குலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாங்களும் இன்றைக்கு ஆண்டவரை ஆராதிப்பதை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ளவும், உம்மை நாங்கள் முழுமையாக தினந்தோறும் ஆராதிக்கிற மக்களாக நாங்கள் மாறவும் தேவரே, இந்த உம்முடைய வார்த்தை எங்களோடு இடைப்படட்டும். தூய ஆவியானவர் எங்களோடு பேசும். உடைய வார்த்தை வெளிச்சம் எங்கள் இதயத்தில் வந்து விழுகின்ற பொழுது எங்களுடைய இருதயம் பிரகாசமடைய உதவி செய்து பேச நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நான் 3 சிந்தனைகளை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகின்றேன். முதலாவது, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஏசாயா புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல அங்கு ஆண்டவரனுடைய அந்த சிங்காசன வெளிப்பாடு, ஆண்டவர் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அங்கு இருக்கிற சேராபீன்களும் கேருபீன்களும் அங்கே ஆண்டவரை ஓயாமல் துதிப்பதை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக முதல் சிந்தனையாக நான் வைக்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், true worship is a moral worship, அல்லது உண்மையான ஆராதனை என்று சொல்லுகின்ற பொழுது the true worship recognize the vision of holiness. உண்மையான ஆராதனை என்று சொல்லுகின்ற பொழுது அது ஆண்டவருடைய பரிசுத்தத்தை குறித்த தரிசனமுடையது. ஆண்டவருடைய பரிசுத்தத்தை குறித்து அது சரியாக புரிந்து கொள்வது, அறிந்து கொள்வது. The true worship recognize the vision of holiness. ஆண்டவருடைய பரிசுத்தத்தை குறித்த தெளிவான பார்வை இது உண்மையான ஆராதனைக்கு உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 1ஆம் வசனம் ஏசாயா புஸ்தகத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிற அந்த 1ஆம் வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்கு உசியா மரணம் அடைந்த அந்த காலத்தில், in the year that King Uzziah died, I saw the Lord sitting on a throne high and lifted up. அவர் உன்னதத்திலே சிங்காசனத்திலே உட்கார்ந்து இருப்பதை நான் பார்த்தேன் என்று அங்கு ஏசாயா அங்கு ரொம்ப அழகாக அந்த காட்சியை விவரிக்கின்றார். அங்கே எண்ணிலடங்கா அந்த சேராபீன்கள் அவரை ஓயாமல் துதித்துக் கொண்டிருக்கின்றன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவை ஒவ்வொன்றுக்கும் அவ்வாறு செட்டைகள், 6 செட்டைகள், ஒவ்வொன்றுக்கும் 6 செட்டைகள், அவ்வாறு செட்டைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகள் அந்த செட்டைகளை ஆராதனைக்கும் ஆண்டவருக்கு சேவை உறுதிகளும் பயன்படுத்தப்படுகிறது. அதுல 4 செட்டைகள் ஆண்டவரை ஆராதிப்பதற்கும் 2 செட்டைகள் அவருக்கு பணிவிடை செய்வதற்காக இங்கே காட்டப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அந்த பகுதியை வாசிக்கும் போது ரொம்ப அழகாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே we must be more worshipper than servers. அங்கே 4 செட்டைகள் ஆண்டவரை ஆராதிக்கின்றன, 2 செட்டைகள் ஆண்டவருக்கு பணிவிடை செய்கின்றன. ஆக நாம் இந்த சேவை பணிவிடை செய்கிறதை காட்டிலும் கிறிஸ்தவர்களாகி நீங்கள் நானும் ஆராதனை செய்யக்கூடியவர்கள் முதலாவது. That's a preeminent முதன்மை, preeminent duty. The more effective our worship is better than our service will be. எந்த அளவுக்கு நாம் ஆண்டவரை ஆராதிக்கின்றோமோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய பணிவிடை, நம்முடைய சேவை திருச்சபையிலும் சமுதாயத்திலும் இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக சர்வீஸ் இஸ் important, but it must flow out of a worshiping heart. ஆராதனை செய்கிற இருதயத்திலிருந்து தான் பணிவிடை புறப்பட வேண்டும். பெத்தானியா மரியாள் மார்த்தாளை குறித்து நமக்கு தெரியும். அந்த பணிவிடை என்பது ஆண்டவரை ஆராதித்த பிறகு ஆரம்பிக்க வேண்டியது என்பதை அவர்கள் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ளுகின்றோம். ஆக ஆராதனை என்று சொல்லுகின்ற worship means devotion to Christ, not just singing. சும்மா ஆண்டவரை பாடுவது மாத்திரமல்ல, முழுமையாக ஆண்டவருக்கு நம்மை கொடுப்பது. இட் இஸ் மோர் than singing, praising and thanksgiving என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேக சபைகள் அப்படி இல்லை. Many churches they have radically transferred their Sunday services. அப்படியே மாற்றி விட்டது, ஆராதனையை முழுவதுமாக மாற்றி இருக்கிறது. எப்படி மாற்றி இருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு இருக்கிற சாதாரண கான்டெம்பரரி செக்குலர் மியூசிக், இன்னைக்கு சமகாலத்து இசைகள், நடனங்கள், நாடக காட்சிகள், நகைச்சுவை மன்றங்களாக திருச்சபைகள் மாறி இருக்கிறது. நாடக மேடைகளாக இன்னைக்கு திருச்சபைகள் மாறி இருக்கிறது. மாறாக தரமான வேதாகம பிரசங்கம் இல்லாதபடிக்கு, இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஆராதிக்காதபடிக்கு இன்றைக்கு திருச்சபை முழுவதுமே வெவ்வேறு விதமாக இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள முடிகிறது என்பதில் சந்தேகம் இல்லை. ஆராதனை
என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவருடைய பரிசுத்தத்தை குறித்த அறிவு, புரிதல், அதை குறித்த தரிசன பார்வை. worship recognizing his holiness, recognizing his greatness, bowing down before him, acknowledge that is he is Lord and Lord of lords and King of kings. அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா என்று அறிந்து கொண்டு அவருக்கு முன்பதாக பணிந்து கொள்வது, அவருடைய மகத்துவத்தை, அவருடைய பரிசுத்தத்தை அறிந்து கொள்வது என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகைதான் ஏசாயா இந்த காட்சியை பார்க்கின்றார். அவர் உன்னத காட்சியை, ஆண்டவர் சிங்காசனத்துக்கு அந்த காட்சியை அவர் பார்க்கின்றார். அவர் எல்லா மக்களுக்கும் ஐயோ ஐயோ என்று சொல்லி வருகின்ற அந்த வசனத்தை நான் பார்க்கின்ற பொழுது 5 அதிகாரம் வரை ஐயோ ஐயோ என்று சொல்லுகிறார். ஆனால் அவர் இந்த காட்சியை பார்த்த மாத்திரத்தில் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் அதமானேன், எனக்கு ஐயோ. பரலோக காட்சியை பார்த்த ஆண்டவருடைய பரிசுத்தத்தை அவர் பார்த்த மாத்திரத்தில் அந்த தன்னுடைய பாவ நிலை உணர்கிறார். This is always happen when we see the glory of God. எப்பொழுது தேவ மகிமையை நாம் பார்க்கின்றோமோ அப்பொழுது நம்முடைய பாவத்தன்மை வெளியே வரும் என்பதில் சந்தேகம் இல்லை. அப்பொழுது அங்கு சொல்லுகின்ற பொழுது, நான் அசுத்த உதடுள்ள மனிதன், particularly concern about his tongue. நான் அசுத்த உதடுள்ள மனிதன், அசுத்த உதடுள்ள மக்கள் மத்தியிலே நான் வாழ்கின்றேன், பாவிகள் இடத்துல நான் வாழ்கின்றேன். ஆக 2 காட்சி. ஒன்று தேவ சிம்மாசனம், சிங்காசனம், கடவுளுடைய சிங்காசனத்தை பார்க்கின்றார். மற்றொன்று பலிபீடத்தை பார்க்கின்றார். He looks the throne of God and also he looks the altar of God. ஆராதனை சொல்லுகின்ற பொழுது ஆண்டவரை உயர்த்தி பார்ப்பது, நம்மை பலிபீடத்திலே கொடுப்பது. அப்படி கொடுக்கின்ற பொழுது நம்முடைய ஆராதனை அர்த்தமுடைய ஆராதனையாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆக ஆராதிக்கிற மக்களாகிய நீங்கள் நானும் ஆண்டவருடைய பரிசுத்தத்தை குறித்த தரிசனம், the true worship recognize the vision of holiness. இது இன்றைக்கு திருச்சபையில் நம்மால் காண முடிகிறதா? திருச்சபையில் இப்படிப்பட்ட நிலைகளில் நாம் ஆண்டவரை ஆராதிக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க இந்த நாளில் நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆக ஏசாயா அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் ஆராதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு கிடைக்கிற தரிசனம் என்ன? A vision of God, that is holiness. A vision of self, the sinfulness of Isaiah, மனிதனுடைய பாவத்தன்மையை உணர்கின்றார். The vision of grace, அவர் உணர்கின்றார், தான் பாவம் மன்னிக்கப்படுவதை உணர்கின்றார். The vision of service, ஏதாவது நான் ஆண்டவருக்கு செய்ய வேண்டும். I have to do something for God. ஆண்டவருக்கு நான் ஏதாவது பணிவிடை செய்ய வேண்டும் என்று அவருக்கு முயற்சிக்கின்றார். The vision of fruits, ஆண்டவர் ஒரு கனி கொடுக்கிற ஒரு மக்கள் கூட்டத்தை அவருக்கென்று ஏற்படுத்துவார் என்பதை அவருக்கு அறிந்து கொள்கின்றார். ஆக இது ஏசாயாவுடைய தரிசனத்தில் நாம் பார்க்கின்ற காரியங்களாக இருக்கிறது. 2வது ஆராதனை குறித்து சொல்லுகின்ற பொழுது the true worship responds to the biblical revelation. முதலாவது சொன்னேன், உண்மையான ஆராதனை என்பது ஆண்டவருடைய பரிசுத்தத்தை குறித்த தரிசனம் உடையது. 2வது உண்மையான ஆராதனை என்று சொல்லுகின்ற பொழுது அது வேதாகம சத்தியத்தின் வெளிப்பாட்டிற்கு பதில் கொடுக்கக்கூடியதாக, ஆண்டவருடைய வெளிப்பாட்டிற்கு பதில் கொடுக்கக்கூடியது. The true worship responds to the biblical revelation. வேத சத்தியத்தில் என்ன ஆண்டவரை குறித்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அதுக்கு பதில் கொடுக்கக்கூடியதாக. ஆக இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற யோவான் எழுதின நற்செய்தி நூல் அந்த 4ஆம் அதிகாரத்தில் சமாரிய ஸ்திரியை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல 24ஆம் வசனம் நமக்கு தெரியும். தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்ற அந்த பதம் நமக்கு நன்றாக அறிந்த ஒரு வசனம். அதுல இந்த ஆவி என்ற அந்த வார்த்தை, the term spirit does not refer to the Holy Spirit. அது பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லுகிற பதம் அல்ல. அது மனிதனுடைய உள்ளான தன்மை, the human spirit, the inner person of the real self. ஒரு மனிதனுடைய உண்மை தன்மை, அவனுடைய personality, the person, நபர் தன்மையை குறிக்கின்ற ஒரு சொல்லாக இடம்பெற்றிருக்கிறது. அதுல உண்மை வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்ப உண்மையான ஆராதனை என்று சொல்லுகின்ற பொழுது இயேசு கிறிஸ்து பல இடங்களில் அவர் போதித்திருக்கிறார். அவர் சொல்லுகின்ற பொழுது அது வெளிப்புறமான அடையாளங்களை சார்ந்ததல்ல. It's not a matter of externals. It is not a question of worshipping a certain place. It is not a matter of a certain time, using certain rituals or wearing certain clothes. ஆராதனை என்று சொல்லுகின்ற பொழுது அது வெளிப்புறமான அடையாளங்களை சார்ந்ததல்ல, ஒரு குறிப்பிட்ட இடத்தை சார்ந்ததல்ல, குறிப்பிட்ட காலத்தை சார்ந்ததல்ல, குறிப்பிட்ட சடங்குகளை சார்ந்ததல்ல, குறிப்பிட்ட விதத்திலே நாம் உடுத்துவதை சார்ந்ததல்ல, நம்முடைய ஆடை அணிகலன்களை சார்ந்ததல்ல. The true worship is a matter of the heart, the inner person,
the spirit of the person என்று அங்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக ஆண்டவர் அங்கே சொல்ல வருகிற காரியம் என்ன? You must be spiritually alive. The need inner transformation. உள்ளான அந்த மாற்றம். நீ ஆவிக்குரிய விதத்தில் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும், உயிரோடு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை செய்யும் போது ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளுகின்றார். The inner transformation, the prerequisite for genuine worship. உண்மையான ஆண்டவரை வழிபடுவதற்கு உள்ளான ஒரு மாற்றம் அந்த ஆவியில் ஏற்படுகின்ற அந்த மாற்றம். Your heart must be focused on God. அது கடவுளை நோக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் இருதயம், முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு. ஆனால் இன்றைக்கு நமக்கு சொல்லப்படுகிற இந்த ஆராதனையை குறித்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு உலகத்தில் ஆராதனை வழிபாடு என்று சொல்லுகின்ற பொழுது இந்திய நாட்டில் கூட இந்த கொரோனா காலத்தில் நிறைய யோகா செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். யோகா என்று சொல்லுகின்ற பொழுது அது முழுவதுமாக தன்னிலை மறப்பது, எம்ப்டிங் த மைண்ட். இந்த ஈஸ்டர்ன் ரிலிஜனுக்கும் கிறிஸ்டியானிட்டிக்குள்ள மிகப்பெரிய போராட்டம் நடக்கலாம். கிறிஸ்தவ திருமறை என்ன போதிக்கிறது? நம்முடைய கிழக்கத்திய இந்த மதங்கள், இந்து மதம், புத்த மதம், சைன மதம் போன்ற மதங்கள் நமக்கு போதிக்கின்ற காரியங்கள் என்னவென்று சொன்னால், the empty the mind, மனசை, மைண்டை நீங்க வெறுமையாக்குங்க, எம்டி ஆக்குங்க என்று சொல்லப்படுகிறது. ஆனால் திருமறை என்ன போதிக்கிறது என்று சொன்னால், உங்களுடைய மனதை கர்த்தருடைய வசனத்தினால், வார்த்தையினால் நிரப்புங்கள் என்று சொல்லப்படுகிறது. Fill your mind with God's word. கடவுளுடைய வார்த்தையினால் உங்கள் மனதுகளை நிரப்புங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. But the church has lost the abilities for deep meditation of God's word, God's truth. அதை இழந்திருக்கிறது இன்றைக்கு சபை, திருச்சபைகள் அதை இழந்திருக்கிறது என்பதில் சந்தேகம் இல்லை. ஆக ஆண்டவர் இங்கே சொல்லுகின்ற காரியம் என்னவென்று சொன்னால், உண்மையான ஆராதனை என்று சொல்லுகின்ற சமாரிய ஸ்திரீயிடம் சொல்லுகின்ற பொழுது அவர் பேசிக் கொண்டிருக்கிற காரியம், உன்னுடைய ஆவியில, உன்னுடைய உயிரோடு இருக்கக்கூடிய அந்த உள்ளான ஆவியில நீ ஆண்டவரை தேட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். இன்னைக்கு நாம் திருச்சபைக்கு வருகின்ற பொழுது நம்ம யோசித்து பார்ப்போம். சங்கீதம் 86:11-12 சொல்கிறது, your heart must be undivided. உங்க இருதயம் பிரிந்திருக்க கூடாது, உங்கள் இருதயத்துக்குள்ள அது இருமனமாக இருக்கக்கூடாது. கொலோசியர் 3:16, பிலிப்பியர் 3:3 சொல்லப்பட்டிருக்கிறது, you must be spirit control. உங்களுடைய ஆவி கண்ட்ரோல் பண்ணப்படணும், கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க வேண்டும். to constantly yield to his will as revealed in the scripture. தேவ வசனத்தின்படி நீங்கள் ஆராதிக்க வேண்டும் என்று கொலோசியர் 3:16 ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 10:22 நீங்கள் பாருங்கள், ஒரு preparing worshiping list ஒன்று இருக்கின்றது. preparing your heart for worship, the checklist ரொம்ப அழகாக இருக்கிறது. நம்முடைய மனசாட்சி எப்படி இருக்கணும், இருதயம் எப்படி இருக்கணும், என் விசுவாசம் எப்படி இருக்கணும் என்றெல்லாம் சொல்லணும். ஆகவே நான் ஆண்டவரிடத்தில் வருகிற பொழுது நான் ரொம்ப சின்சியராக வரேன். am I coming sincere to God? am I coming in faith? am I humble towards God? am I pure towards God? நான் கடவுளுடைய பாதத்தில் வருகின்ற பொழுது சுத்தமாக, தாழ்மையாக, விசுவாசத்தோடு, நிச்சயத்தோடு, இருதய பூர்ணத்தோடு, ஆண்டவருடைய பார்வையில திருமணசாட்சி நீங்க பெற்ற மக்களாக நான் ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிறேனா என்று நான் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். 2 காரியங்களை நான் இங்கே சமாரிய ஸ்திரியை குறித்து நான் சொல்ல முயலுகிறேன். ஒன்று, இந்த சமாரியா மக்கள் என்று சொல்கிறது இந்த 10 கோத்திரம் வடதேசத்தில் ஆண்டவரை ஆராய்ந்து கொண்டிருந்தவர்கள். சமாரியாவில் அந்த ஹெர்சிம் என்ற அந்த மலையில ஆண்டவரை அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். அவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பயபக்தியோடு, ரொம்ப ஆண்டவருக்கு உகந்த ஒரு ஆராதனையாக அதை செய்து கொண்டிருந்தார்கள் என்று பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கலாம். ரொம்ப spirit filled people, they are vital, lovely, passionate and electric in their intensity. ஆனால் அவர்கள் அசிரியா படையெடுத்து அவர்களை அழித்த போது அவர்கள் அந்த பலிபீடங்களை எல்லாம் அங்கிருந்த அந்த அவர்கள் கட்டின அந்த டேபர்நாக்கிள், அந்த கூடாரங்கள் எல்லாம், அந்த டெம்பிள் எல்லாம் அழித்த பொழுது அவர்கள் தொடர்ந்து ஆண்டவரை ஆராதிப்பதை நிறுத்தவில்லை. அவர்கள் இன்னும் வைராக்கியமா ஆண்டவரை தொழுது கொண்டுதான் இருந்தார்கள். They continue to worship on the mountain in even Jesus' day. இயேசு காலத்தில் கூட தொழுது கொண்டிருந்தார்கள். ஆக இயேசு கிறிஸ்து இங்கே வருகின்ற பொழுது யோவான் 4:22 சொல்லுகின்றார், சமாரிய ஸ்திரியை பார்த்து சொல்லுகின்றார், நீங்கள் அறியாமையினால் தொழுது கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு தெரியல விஷயம் என்று அவர் சொல்லுகின்றார். ஏனென்றால் அவர்கள் முதல் 5 புஸ்தகம், இந்த சோரா, பென்டெகோஸ்ட் என்று சொல்லக்கூடிய முதல் 5 புஸ்தகத்தை அறிந்திருந்தார்கள். மேசியா வருவார் என்று தெரியும்,
ஆனால் முழுமையாக அவரை குறித்து தெரியவில்லை. ஆகவே அவருடைய ஆராதனை ஒரு அறியாமையிலேயே இருந்தது என்று குறிப்பிடுகின்றார். ஆனால் இந்த பக்கம் தெற்கே இந்த எருசலேம் ஆலயம், எருசலேம் சீயோன் மலையில் இருக்கிற எருசலேம் ஆலயம், இந்த தெற்கு பகுதியில இவர்களுக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னால், இங்க இருக்கிற யூதர்களுக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னால், அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆண்டவரை அறிந்து கொண்டிருந்தார். உதாரணமாக 4:22 அவர் சொல்லுகின்ற போது, நாங்கள் அறிந்ததை சொல்லுகிறோம், ஏனென்றால் ரட்சிப்பு யூதர் வழியாக வருகிறது என்பதை இங்க இருக்கிற யூதர்கள் நன்றாக அறிந்திருந்தார். ஆகவே நாங்கள் அறிந்ததை சத்தியத்தோடு நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம், எங்களுக்கு சத்தியம் தெரிகிறது என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். இங்க பிரச்சனை என்னவென்று சொன்னால், இந்த வடக்கே இருக்கிற மக்களுக்கு நல்ல ஆவியில வைராக்கியம் இருக்கிறது, ஆனால் சத்தியம் இல்லை. ஆனால் தெற்கே இருக்கிற மக்களிடத்துல சத்தியம் இருக்கிறது, ஆனால் ஆவி இல்லை. ஆகவே இந்த ஆராதனை மிகவும் குழம்பி போயிருக்கிறது. இயேசு காலத்துல இந்த எருசலேமை சுற்றில இருந்த மக்களுடைய ஆராதனை வெறும் சடங்காச்சாரமாக இருந்தது. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து அங்கே தேவாலயத்தில் போய் சுத்தம் பண்ணுகின்றார். சடங்குகள் நிறைந்ததாக இருக்கின்றது, வெறுமன எக்ஸ்டர்னல் ரிலிஜியஸ் ரிச்சுவலாக இருந்தது, வெளிப்புற சடங்குகள் நிறைந்த ஒன்றாக இருந்தது. ஆகவே எருசலேமில் இருந்த மக்கள் சத்தியம் இருந்தது, ஆவி இல்லை. சமாரியாவில் இருந்த மக்களுக்கு ஆவி இருந்தது, சத்தியம் இல்லை. ஆகவே ஆண்டவர் இங்கே சொல்லுகின்றார், தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளுகின்ற பொழுதுதான் அந்த ஆராதனை ஏற்புடையதாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். ஜெருசலம் had the truth but not the spirit. Mount Gerizim had the spirit but not the truth. Both need the spirit and truth. Then only we have the true worship என்று ஆண்டவர் இங்கே சொல்லுவதை நீங்கள் நான் அறிந்து கொள்ள முடிகிறது. மூன்றாவது குறிப்பாக நாம் பார்க்க இருப்பது, உண்மையான வழிபாடு அல்லது ஆராதனை என்று சொல்லுகின்ற பொழுது கடவுளின் ஆளுகையை குறித்த ஒரு நிச்சயத்துக் கொள்வது. The true worship reassures the reign of God, God's reign. கடவுளுடைய ஆளுகை குறித்த ஒரு நிச்சயத்துக்குள்ளே, ஒரு உறுதிக்குள்ளே, ஒரு மறு உறுதிக்குள்ளே நாம் வருவது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு நாம் கொடுக்கப்பட்டிருக்கிற வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்தை உங்களுக்கு ஆதாரமாக நான் வைக்க விரும்புகின்றேன். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால், அங்கு ஒரு 4 விதமான ஆண்டவருடைய தன்மைகளை அவர் பார்க்கின்றார். யோவானை அவர் பத்மதீவில அந்த காட்சியை அவர் கொடுக்கின்ற பொழுது, யோவானே மேலே ஏறி வா என்று சொல்கிறார். Come up here, I will show the things will happen in the future. எதிர்காலத்தில் நடக்கிற காரியங்களை நான் உனக்கு காட்டுகின்றேன், மேலே வா என்று சொல்கிறார். அந்த காட்சியை அவர் பார்த்த மாத்திரத்தில் ஒரு 4 காரியங்களை அவர் ஆண்டவரை குறித்து அங்கே புரிந்து கொள்கின்றார். ஒன்று, ஆண்டவர் சிங்காசனத்திலே உட்கார்ந்திருக்கிறார். God is on the throne. அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இரண்டாவது பார்த்தால் அந்த இடத்துல அவரை சுற்றிலும் அங்கு இயற்கையும், அதாவது 4 ஜீவன்களும், 24 மூப்பர்களும், வானவில்லும், இடி முழக்கங்களும் அவரை சூழ்ந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அவருக்கு முன்பதாக சாஷ்டாங்கமாய் 24 மூப்பர்களும் பணிந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். அவருக்கு உள்ளேயும் வெளியேயும் அங்கு ஓயாமல் ஆண்டவருக்கு துதி, கனம், மகிமையை செலுத்திக் கொண்டே இருக்கின்ற காரியத்தை, இந்த காட்சியை யோவான் அங்கே பார்க்கின்றார். இவர்கள் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன? ஆண்டவரை நாம் ஆராதிக்கின்ற பொழுது ஆண்டவருடைய ஆளுகையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் அங்கே சிறையிருப்பில் இருக்கிறார், பத்மதீவிலே தனிமையில் இருக்கின்றார். நமக்கு இன்றைக்கு இருக்கிற இந்த கொரோனா ஒரு பொது முடக்கம் அல்லது லாக்டவுன் போலதான் அங்கு முடங்கி கிடக்கின்றார். வெளியிலே வர முடியாத ஒரு தீவிலே அவர் கிடக்கிறார். அப்பொழுது ஆண்டவருடைய ஆளுகை குறித்த புரிதலை அவர் அங்கே அறிந்து கொள்ள வேண்டும். ஆக ஆராதனை என்று சொல்லுகின்ற பொழுது அனுதின வாழ்க்கையில ஆண்டவருடைய ஆளுகையை புரிந்து கொள்வது, அங்கே சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிற ஆண்டவருடைய மகத்துவத்தை பார்க்கிறார். He looks God's greatness. The Lord is great. He is almighty. அவர் சர்வ வல்லமையுடையவர், சகலத்தையும் அவர் கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறார். அவரை மீறி ஒன்றும் நடைபெறவில்லை என்பதை பார்க்கிறார். படைப்பையும் திருச்சபையும் அவர் ஆளுகை செய்கிறார் என்பதை யோவானுக்கு அந்த காட்சியின் மூலமாக விளக்குகிறார். சிங்காசனத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவரை சுற்றிலும் அந்த வானவில் அப்படியே அவரை சூழ இருக்கிறது. ஒருவேளை இந்த வானவில் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் நோவா காலத்துல கர்த்தருடைய மக்களோடு அவர் செய்த, உலக மக்களோடு மனுக்குலத்தோடு செய்த உடன்படிக்கை, அதுல கூட ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரைக்கும் தான் அந்த
வானவில். ஆனால் இங்கே யோவானுக்கு கொடுக்கிற இந்த காட்சிகளில் அது சூழ இருக்கின்றது, முழுவதுமாக சுற்றி இருக்கின்றது. இது நமக்கு எடுத்து சொல்லுகின்ற காரியம் என்ன? கடவுள் இன்றும் இரக்கமுடையவராக, God is merciful and gracious. Our Lord is grace, the graciousness of God. கடவுளுடைய கிருபையை அவர் புரிந்து கொள்கிறார். அவர் தம்முடைய உடன்படிக்கையை ஞாபகத்தில் வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்கிறார். அவர் நம்மை மன்னிக்கிறார், நம்மை இணைத்துக் கொள்கின்றார் என்று அவர் ரொம்ப அழகாக பார்க்கிறார். ஆகவேதான் இந்த காட்சியில் நீங்க பார்ப்பீங்க சொன்னால், நோவா காலத்துல அங்கு வெள்ளம், அந்த புயல் வந்த பிறகு அந்த வானவில் தோன்றியது. ஆனால் இங்கே இந்த உலகத்தின் நியாயத்திற்கு வருவதற்கு முன்பதாகவே அந்த காட்சியை காட்டுகிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இவருடைய கிருபை தொடர்ந்து இருக்கிறது. The Lord is gracious. இந்த காட்சியை அந்த பகுதியில அவர் யோவானுக்கு காட்டுகின்றார். நான் அங்கு சரித்திரத்தையும் சபையையும் நான் கட்டுப்படுத்துவது மாத்திரமல்ல, இந்த உலகத்தினுடைய கிருபையை, குறிப்பாக தம்முடைய பிள்ளைகளுக்கு, என்னை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு, போராட்டம் இல்லை, கஷ்டங்கள் இல்லை, பிரச்சனைகளில் சிக்கியிருக்கிற பிள்ளைகளுக்கு என்னுடைய கிருபையை நான் தொடர்ந்து வைத்திருக்கிறேன், என் உடன்படிக்கையை நான் மீறவில்லை என்று ஆண்டவர் தம்முடைய கிருபையை வெளிப்படுத்துகிறவராக இருக்கின்றார். மூன்றாவது அங்கே பார்க்கின்ற பொழுது, இந்த 3, 4, 6, 7 வசனங்களை நீங்கள் பார்க்கின்ற பொழுது, இந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்குகின்றார்கள். குறிப்பாக இந்த 24 மூப்பர்கள் ஆண்டவருடைய, கடவுளுடைய நியர்னஸ், the Lord is very near to us, the throne very near to us, the கிருபாசனம் நமக்கு மிக அருகில் இருக்கிறது, அவருடைய சிங்காசனம் நமக்கு மிக அருகில் இருக்கிறது என்பது இந்த பகுதியின் வழியாக நமக்கு தெரிகிறது. இந்த 24 மூப்பர்களும் பக்கத்தில் இருக்கிற 24 மூப்பர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்தில் அது வேதாகம் முழுமைக்கும் அது 12 கோத்திரம், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டினுடைய 12 சீஷர்கள். இந்த பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு சேர்ந்த இந்த வேதாமாகிய கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற எவரும் அந்த சபைக்குள்ளே வருகின்றார். ஆக சபைக்கு அருகாமையில் இருக்கின்றார் ஆண்டவர். வெரி நியர். பிலிப்பியர்கள் நிறுவனத்தில் ஆண்டவர் சொல்கின்றார், கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்துடைய ஜெபத்தினாலும் என்றாலும் தேவனுக்கு தெரியப்படும். அப்ப எல்லாவற்றுக்கும் எல்லாம் தேவன். So God very near to us, நமக்கு அருகாமையில் இருக்கின்றார். ஆகவே இவர்கள் ஆராதனைகளையும் துதிகளையும் போற்றுகள். அங்கே நல்ல ஒரு காட்சி நீங்க பாருங்க. அந்த கிரீடங்கள் எல்லாவற்றையும் அவருடைய பாதத்திலே போட்டு அவர்கள் ஆண்டவரை தொழுது கொள்கின்றார்கள். ஒருவேளை நீங்க சபையில கூட நம்ம என்ன யோசிக்கின்றோம், நம்ம இன்றைக்கு கிரீடங்களுக்காக சில நேரங்களில் சபையில் வேலை செய்கின்றோம். இந்த உலகத்துல பிற மக்கள் நம்மை புகழ வேண்டும், பாட வேண்டும் என்று நாம் யோசிக்கணும். ஆனால் இங்க என்ன நடக்குது பாருங்க, அந்த சாஸ்தாங்க அந்த கிரீடங்களை எல்லாம் போட்டு விடுகின்றார். அவர்கள் முன்பாக போட்டு விட, Lord, this is belongs to yours, this is not ours. நீ கொடுத்த வரங்கள், தாளந்துகள், எங்களுக்கு கொடுத்த இந்த உலகத்தில் கொடுத்த எல்லா காரியங்கள், நாங்கள் பெற்ற மகிமை, எல்லா பரிசுகளும் வரங்களும் எல்லா ஆசீர்வாதங்களும் உம்முடையவர்கள் என்று அவர் பாதத்திலே போட்டு விடுகிறார். Everything belongs to you, not ours. இது என்ன விதமான ஆராதனை என்று பாருங்க. நமக்கு எந்த தகுதியும் இல்லை இவைகளை பெற்றுக்கொள்வதற்கு என்பதை இந்த மூப்பர்கள் சபை அங்கே சொல்லுகிற அந்த காட்சியை பார்க்கின்றனர். So very near to us, the presence of God very near to us. கடவுளுடைய பிரசன்னம், அவருடைய சிங்காசனம் நமக்கு அருகிலே இருக்கிறது. நம்ம ஜெபத்தை கேட்கின்ற ஆண்டவராக இருக்கிறார், நமக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார் என்ற இந்த காட்சியை யோவானுக்கு வைக்கின்றார். நான்காவதாக இந்த பகுதியில் 9 to 11 நீங்க 4ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கின்ற பொழுது, the Lord is worthy to receive his glory, his honor and his power, strength and praise. Everything belongs to God. அவர் மாத்திரமே தகுதியுடையவர். இந்த உலகத்தில் எவைகளுக்கும் நாம் நம்முடைய ஆராதனை செய்யக்கூடாது. நாம் ஆண்டவரை மட்டுமே ஆராதிக்கக்கூடியவர்கள். அவர் ஒருவரே ஆராதிக்க பாத்திரர் என்பதை இந்த பகுதி நமக்கு புரிய வைக்கிறது. ஆக இந்த யோவான் காட்சியில நாம் பார்க்கின்ற பொழுது, he saw the greatness of God, the graciousness of God, the nearness of God, the worthiness of God. ஆக கடவுளுடைய ஆளுகை இருக்கிறது. உண்மையான வழிபாடு என்பது ஆண்டவர் ஆளுகை செய்கிறார். இந்த கொரோனா காலத்துல, இந்த பெரும் தொற்று உலகம் முழுவதையும் சீரழித்துக் கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் திருச்சபை மக்களாகிய நீங்கள், விசுவாசிகளாகிய நீங்கள், நான் எதை பார்க்க வேண்டும்? யோவானை அழைக்கின்றார், மேலே வாருங்கள். அவர் பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய மகத்துவத்தை, மாட்சியை பார்க்கின்றார், ஆண்டவருடைய கிருபையை பார்க்கின்றார். ஆண்டவர் தம்முடைய சிங்காசனத்தை தமக்கு அருகாமையிலே வைத்திருக்கிறார், திருச்சபைக்கு அருகாமையிலே அவர் இருக்கின்றார் என்பதை புரிந்து கொள்கின்றார். ஆண்டவர் மாத்திரமே இந்த உலகத்தில் துதிக்கு பாத்திரர். அவர் ஒன்றை மாத்திரமே, அவரை மாத்திரமே நாம் துதிக்க வேண்டும், அவருக்கு மாத்திரமே நாம் மகிமை செலுத்த வேண்டும், ஆராதனை செய்ய வேண்டும் என்பதை யோவானுக்கு அங்கே காட்டுகின்றார். நான் இந்த பிரசங்கத்தை முடிக்க விரும்புகின்றேன்.
இன்றைக்கு நீங்கள் நானும் இப்படிப்பட்ட ஆராதனை செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறோமா? ஆண்டவருடைய பரிசுத்தத்தை குறித்த பார்வை, வேதாகமத்தை ஆண்டவர் எவ்வாறு வெளிப்பட்டிருக்கிறார் என்கிற பார்வை. உண்மையான ஆராதனை என்பது ஆண்டவருடைய பரிசுத்தத்தை குறித்த பார்வை. உண்மையான ஆராதனை என்பது ரெஸ்பான்ஸ் டு தி பிப்ளிக்கல் ரெவலேஷன். உண்மையான ஆராதனை என்று சொல்லுகின்ற பொழுது அஷ்யூஸ் காட்ஸ் ரெயின், கடவுளுடைய ஆளுகையை மறுஉறுதி செய்து கொள்வது, நிச்சயித்துக் கொள்வது. அப்படி என்றால் நாம் இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் புது புது காரியங்கள் தேடுகிற மக்கள். We want every day new things. புது புது பொருட்கள் புதிதாக தேடிக்கொண்டே இருக்கிறோம். நாம் வாழ்கிற இந்த தொழில்நுட்ப விஞ்ஞான உலகத்தில் புதிதாக புதிய அனுபவங்கள், the new thrills, new experience, new friendship, new books, new toys, new gadgets, new electronical goods, புதுசாக தேடிக்கொண்டோம். ஆனால் திருப்தி இல்லை. இவைகளை வாங்குகின்றோம், அந்த பொருள்களை வாங்கிக் கொண்டே இருக்கணும், ஆனால் திருப்தி நமக்கு வருவதில்லை. அது நமக்கு போர் அடிக்கக்கூடிய ஒன்றாக, எரிச்சல் ஊட்டக்கூடிய காரியமாக காண்கிறது. அப்படி என்றால் நம்முடைய ஆராதனை எவ்வாறு ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியும்? How can our worship should be fresh? எப்படி அது புதிதாக இருக்க முடியும்? அதை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் சொன்னதே நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லி ஆராதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை. அதை திருமறை மறுக்கிறது. வீண் வார்த்தைகளால் அலப்பாதீங்க. இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பொழுது வீண் வார்த்தைகளால் அலப்பாதீங்க, உங்களுடைய வார்த்தைகளை நான் திரும்ப கேட்கிறது இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த மைண்ட்லெஸ் ரிப்பிட்டேஷன் இஸ் ஃபர்பிட்டன் இன் தி பைபிள். சிந்திக்காமலே ஏனோ தானோ என்று திரும்ப திரும்ப ஒரு வார்த்தையை உச்சரித்துக் கொண்டே இருப்பது ஆண்டவர் எதிர்பார்ப்பதில்லை. நம்முடைய ஆராதனை தினந்தோறும் ஃப்ரெஷ்ஷாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அவர் worship can be fresh every day. If God's mercies new to us, காலைதோறும் அவருடைய கிருபைகள் நமக்கு புதிதாக இருக்கின்ற பொழுது நம்முடைய ஆராதனை புதிதாக, நம்முடைய ஆராதனை புதுப்பிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கு. ஆக தினந்தோறும் வேத வாசிக்கும். பிரசங்கியார் மத்தியில, தொலைக்காட்சிகள் மத்தியில ஏதோ ஒரு பிரசங்கியாரை சார்ந்தோ தொலைக்காட்சி பெட்டிகளை சார்ந்தோ உட்கார்ந்து கொள்வதல்ல. நான் திருமறையை எடுத்து வாசிக்கின்ற பொழுது, ஏன்னா அந்த திருமறை அவரால் எழுதப்பட்டது, அவருடைய செய்தி. The Bible is only book written by God about God himself. இந்த உலகத்தில் மற்ற புத்தகங்கள் உண்டு, ஆனால் இந்த புத்தகம் மட்டும்தான் அவரை பற்றி எழுதியிருக்கிற புத்தகம். He is the author, he is the subject, he is the messenger. அவர்தான் ஆக்கியோர், அவர்தான் அந்த செய்தி, அவர்தான் அந்த செய்தியை கொண்டு வருவார், அவரை பற்றி சொல்லுகிற புத்தகம். ஆகவே பரிசுத்த ஆவியான இடத்துல ஆண்டவரே காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாயிருக்கு. ஒவ்வொரு நாளுக்கு வேதாந்தத்தை திறக்கும் போது எனக்கு உடைய கிருபைகளை வெளிப்படுத்துங்க, அவைகள் வழியாக உண்மை நான் ஆராதிக்கிறேன். ஆளுகை எனக்கு புரிய வைங்க, உங்களுடைய பரிசுத்தத்தை எனக்கு புரிய வைங்க, உங்களுடைய வேதாந்த சத்தியங்களை எனக்கு புரிய வைங்க. அவைகள் வழியாக நான் உண்மையான ஒரு வழிபாட்டுகளை கடந்து போகிறேன் என்று தினந்தோறும் ஆண்டவரை ஆராதிக்க நான் பழகின்ற பொழுது, வாரத்துக்கு ஒரு முறை அல்ல, அல்லது திருச்சபையில் திறக்கப்பட்ட பிற்பாடு அல்ல, ஆண்டவரை தினந்தோறும் நம்முடைய இல்லங்களில், வேலை ஸ்தலங்களில், நாம் இருக்கின்ற இடங்களில் தினந்தோறும் அவரை ஆராதிக்க வேண்டும். நம்முடைய ஆராதனை புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவருடைய கிருபையை தினந்தோறும் பெற வேண்டும். அவருடைய கிருபை காலைதோறும் புதியவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவை கர்த்தர் தாமே இப்படிப்பட்ட ஒரு உண்மையான வழிபாட்டுக்குள்ள ஆராதனைக்குள்ள ஆண்டவர் நம்மை அழைத்துச் செல்வாராக. கர்த்தர் தாமே திருவார்த்தைகளை உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதம் தருவாராக. ஆமென். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினாலே ஆமென். திருமண அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், வடப்பை குருசேகரம், கிறிஸ்துநாத ஆலயம், டேவிட் நகர் திருச்சபை சார்ந்த மறைந்த ஈசா அவளின் குமாரத்தி செல்வி கலைச்செல்வி என்கின்ற வெடிநாள் அவர்களுக்கும், தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், திருமலத்தூர் குருசேகரம், CSI இயேசு நாதர் ஆலயம், நெடுங்குன்றம் திருச்சபையை சார்ந்த திரு ரூபன் அவர்களின் குமாரன் செல்வன் மகேஷ் அவர்களுக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இவ்வருவரும் இந்த தூய திருமணத்தில் இணைக்கக்கூடாத நியாயமான தடையோ அல்லது காரணங்களோ இருந்தால் அதை எழுத்தின் மூலம் சபை குருவானவருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இது இவர்களுக்கான இரண்டாவது அறிக்கை. ஜெபம் செய்வோம். பிறந்தநாள் திருமணம் காண்கிறவர்களுக்காக ஜெபம் செய்வோம். அருள் நிறைந்த கடவுளே, இந்த மகிழ்ச்சியான நேரத்திலே இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்தநாள் திருமணம் காண்கிற ஒவ்வொருவருக்காக சொல்லிக்கிறோம். உங்களுடைய கிருபையும் ஆளுகையும் அவருடைய வாழ்விலே நிறைவுபடும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். சுவாமி, உடைய மாறாத பிரசனமும் நம்பிக்கையும் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையை கொண்டு அவருடைய வாழ்வை உங்களுடைய திரு சமூகத்திலே போற்றுவதற்கு துதிப்பதற்கு நீர்
இடைப்படும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. தொடர்ந்து தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் அவருடைய ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக எங்கள் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து ஜெபம் செய்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடு இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தை ஏறெடுப்போம். பரவனே எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரவன செய்யப்படுவது போல பூமி செய்யப்படுவதாக. ஆண்டவருடைய அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்யலாம் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மணி. எங்களை சோதிக்க பிரவேசிக்கப்படாமல் தீமிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே. ஆமென். சமாதானத்திற்காக ஜெபம் செய்வோம். சமாதான காரணம் ஏக சிந்திருந்தார். கடவுளை உண்மை அறிவதே நித்திய ஜீவன், உண்மை சேவிப்பதே சுகாதீனம். தேவரை தஞ்சமாய் கொடுக்கிற உமது அடியாரை நாங்கள் எந்த விரோதிகளை வல்லமைக்கு பயப்படாதிருக்கிறபடி எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயாசங்களிலும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையாலே எங்களை காப்பாற்றியவர்களும். தேவ கிருபைக்காக ஜெபம் செய்வோம். எல்லா அதிகாரமும் வல்லமையுடைய ஆண்டவரை நீதாமே, எல்லா நன்மைகளுக்கானரே, உமது திருநாமத்தை நேசிக்கும் அன்பு எங்கள் நெஞ்சில் பொருத்தி மெய் தெய்வ பக்தியை எங்களுக்குள் வளர பண்ணி சகல நன்மையிலும் எங்களை ஆதரித்து மிகுந்த இறக்கத்தினாலே எங்களை நிலைநிறுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சற்று நேரம் நாம் அமைதியாக இருந்து பொதுவான ஜெபத்தை ஏறெடுப்போம். இத்தருணத்திலே ஒருமனப்பட்டு உண்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்கள் திருவழித்த சர்வ கடவுளை 2 பேராவது 3 பேராவது என் நாமத்திலே கூடி வரும்போது அவள் கேட்கிறவர் அருள் செய்வன் என்று வாக்களில் இருக்கிறார். கர்த்தாவே, உமது அடியாராக நாங்கள் வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இன்மையிலே உங்கள் சத்தியத்தை அறிகின்ற அறிவு மறுவிலே நித்திய ஜீவனும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். யாவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்தோடு நம்முடைய இல்லங்களே கூடி வாழ்வோமாக.